நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சை விட்டு நீங்காதான் தாழ்வாழ்க. அப்பா நடராஜா, 3 நாளா பலகாரங்கள்லாம் தேங்கி கிடக்கு, இன்னைக்கு பூரா விட்டுணுமப்பா, என் கதையை முன்னுக்கு வரணும். என்ன புள்ள சௌக்கியமா? வாயா வட்டி கடை வடிவேலு. பிச்சைக்கார பசங்க யாரு? ஊருக்கார பசங்க. ஏப்பா வெறும் மட்டைய ரோட்ல போட்டுருக்கானா, கொஞ்சம் பொடி வச்சு போட வேணாமோ? நீ பொறுப்பு வேணாம் கண்டானா? ஏது இப்படி? இன்னைக்கு கண்டசிஸ்ட் இல்ல. என்னைக்கு? இன்னைக்கு. இன்னைக்கா? தெரியாது. அடப்பாவி, என்கிட்டே சொல்றியாடி? நீ வேற. சொந்தக்கார பசங்க வீட்டுல கருதறுப்பு கூட்டம் வந்தானுங்க. அம்புட்டு பயலுக்கு அவிச்சு போட்டுனா 2-3 படி ஆகுமேன்ட்டு கண்டசிஸ்டி உபவாசம் என்ன எல்லாம் ஓடிட்டாருங்க. எப்படி நம்ம மூளை? கேட்டா தான் கொடுக்க மாட்டியா? மைனரே, ஒரு 10 இட்லி, 10 வடை, 10 தோசை பார்த்து கட்டு. சாம்பார சட்டியில கூட. சரிங்க. யாரு தடவுறான்? பொம்பளையா? அவன தடவு. பக்கிரியா? இந்த மாதிரி தோசையில போய் மறைஞ்சிருக்கோம். நம்ம கடை தோசை ஆளையே மறைக்குது. அதுல வெக்கம். நான் அவங்களை அடிக்கிறேன், என்ன சும்மா அடிக்கிறேன் புள்ள. அனாத பயலுக்கு ரிக்ஷா வாங்கி கொடுத்துருக்கேன், வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன். என்ன போய் கொடை வள்ளல்னு பேச வேணாமா? என்ன பேசுறான் இந்த பையன்? வட்டிக்காரன் வரான், ஈட்டிக்காரன் வரான், வட்டி வருது. அடிக்கடி குத்திக்கிட்டு இருக்காது. நீ பார்சலுக்கு பணத்தை கொடு. நீ இவங்களை விட மோசமானாலியா? நீ கொடுக்க மாட்டேனா காசு? பறிச்சு வீட்டுல வச்சுட்டு. சரி, சில்வ கணக்குல வச்சுக்க. என்னப்பா அது அநியாயமாய்க்குது. இந்தாயா புள்ள, வைக்கிறீ இந்தாயா, இவன் கணக்குல பாதி என் கணக்குல பாதி எழுதி. இது பார்சல், இது சாம்பார். பாத்தியா, நீ சொன்ன உங்ககிட்ட இருக்கிற பையன் சட்டியை கொடுத்துட்டான் பாரு கையில. அயோக்கிய பசங்க. ஆமா, பாத்திரமா இருந்தா திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும், அதுக்கு ஒரு நாடை. இது என்ன பரவாயில்ல, புதுசா பழசா தெரியல. நெருப்பு சட்டி வச்சுட்டாரோ? ஒத்துறானா? ஒத்துதா? ஒத்துங்க ஒத்துங்க. என்னப்பா சிலுவ? என்னப்பா கொண்டாட்டி புள்ள பக்க போறான்னு மரக்கானம் போய்க்கினானே நம்ம துளுக்கானா? என்னப்பா இன்னும் காணும்? இங்க இருந்தா வெறும் சோறு தானே பாத்துணும். மாமியா வீட்டுக்கு போனா கறியும் சோறு துண்ணலாம். கைதே அறிவில்ல உனக்கு. திண்ணுல சாஞ்ச சேட்டு மாதிரி சாஞ்சுக்கினீங்க. இது ரிச்சா முன்னுக்காம காசு கொடுக்கற கிராக்கியே கணக்க மாட்டேங்குது. ஓசி கிராக்கி தம்மா தூண் இருக்கிற வீட்டுக்காரி இந்த கணம் கணக்குற உன்ன போய் நான் வச்சாராம் பாரு. என்ன ஐயா வலிச்சா? என்ன ஐயா கார்ல போட பெரிய மனுஷன்லாம் கொஞ்சாதிய பின் சீட்ல உட்கார வச்சுக்கின்னு அவன் டிரைவர் மாதிரி முன் சீட்ல உட்காந்து ஓட்டிக்கின்னு போறான். ஆனானப்பட்ட அவனே அப்படின்னா நீ என்னடா அது? என்னமா தங்காச்சி என்னமோ பத்துக்கினேன் நாங்க, எங்க குழந்தைய காணோம். பட்டணத்துல இருந்தா நயனாவட்டம் புறம்போக்கா போடுவான்னு அவங்க ஆயாவட்டே விட்டுட்டு வந்துட்டேன். என்னவா துலுக்கானா? வடா சோகா வீட்டுக்காரிய வண்டியில வயசுன்னு வந்துக்கிறேன். பட்டிக்காட்டுல முட்டாய்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தா பட்டணம் பார்க்கணுமோ இருந்துச்சுன்னா இவனுக்கு என் தண்டத்துக்கு பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணினேன். அதான் சொந்த வண்டியில குந்த வச்சுன்னு வச்சு விளையாட்டேன். பிடிப்பை வராப்பா. இறங்குமே இறங்குமே. என்ன சொல்லி உனக்கு அவனை பத்தி தெரியாது. இறங்குமே போய் நேரு. ஓ தங்கச்சி போய் நேரு. துலுக்கானா இங்க இருக்கிறேன். ஆடிக்கிட்டு போகுது அந்த மயில். யாரு யாரு? விளக்குமாறு. விளக்குமாறா? விளக்குமாறு வைக்கிறவளா? விக்கவும் வைப்பா வைக்கவும் வைப்பா. ஆனா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற நீ அவளை பத்தி? ஏயா எம் பொண்டாட்டிய பத்தி என்ன விட உனக்கு காசு தெரியுமா? ஊ பொண்டாட்டியா? அறிவு கட்டவன மடையா மடையா. ஏதோ நான் பேசிட்டேன் பரவாயில்ல. நெய்னா மாறி மொட்டை பசங்க பாத்துருந்தா தப்பில்ல. இவ்வளவு அழகான பொண்டாட்டிய ஸ்டாண்டுக்கு கூட்டு வரலாமா? அது கிடக்கட்டும். இந்த வட்டி நீயும் கொடுக்க மாட்டேன்ற, நானும் கேட்காம இருந்தா வியாபாரம் எப்ப? அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கத்துவான், அப்புறம் அவனா ஓஞ்சிருவான். அதே டயர் இல்லாத வண்டி, ஓட்ட உடச்சல, ஒரு லைட் இல்லாத வண்டி, நான் பரமசிவத்தை கொடுத்த வண்டி உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? பல்ல கழிச்சு விடுவான். ஜாகிரதை. பரமசிவத்துக்கு உடம்பு சரியில்லை, அவராதான் இந்த ரிக்ஷாவை என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு வேலை வேணும், அவருக்கு சாப்பாடு வேணும். கிடைக்கிற கூலியில ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம்னு நினைச்சோம். நல்ல மஜாக்கா இருக்கா. என் வீட்டு ரிக்ஷாவுக்கு நீங்க 2 பேரும் பாட்டுறா?
உனக்கு தேவை 2 ரூபாய் கூலியா? அதிகம் பேட்டாரு. அவன் தான் குழந்தை 10 வருஷமா இருக்கிறான். அவனுக்கு 2 ரூபா. நீ புதுசா எடுக்கிற 4 ரூபா கொடுத்தா நான் கொடுப்பேன். 4 ரூபாயா? இத கொண்டு போய் காயலாம் கடையில போடு. எவன் எடுப்பான் இந்த ரிக்ஷாவை? இந்த கண்ணா அதுக்குள்ள கோச்சிக்கிறேன். நான் சும்மா டமாட்டுக்கு சொன்னேன். ராஜா இல்ல, நீங்க போய் சாயங்காலம் 5 மணி ஆனா வாடகையை கொடுத்துட்டு போறேன். நாங்க தான் பிச்சைக்காரன் நினைச்சேன், நீ எங்களை விட பிச்சைக்காரன். என்னடா பிள்ளைமட என்ன பிச்சைக்காரன் பரதேசி பையன் இன்னும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு திட்டு. ஆனா சாயங்காலம் வேணா கரார வாடகை மட்டும் கொடுத்துருந்தேன். எங்க அவன் துளுக்கானோ? போயா அதாகப்பட்டது சிரி சிரி. ஏண்டா சிச்ச? நீ தானே சிரி சித்தாண்டா. அது இல்லடா, அதாவது சிரி சிரி பீமசேன மகாராஜா கீச்சகனை காலி பண்ணி பாஞ்சாலிய காப்பாத்தினாரு. எப்படி கதை எப்படி போயின்னு கண்டுக்கிறியா? ஷோக்கா இருக்கப்பா. கண்ட கண்ட இடமெல்லாம் சண்டையில முடியுதப்பா. அந்த பீமசேனன்னு கீச்சகனு மோதிர இடம் லாரியும் பஸ் மோதின மாதிரி இருக்குதப்பா. அதான்ப்பா நாடகத்துல எங்களுக்கெல்லாம் என்ன வேஷம்? வேஷமா? கீச்சகன் செத்து போனோடனே அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் உட்காந்துட்டு அழுவாங்களே, அத மாதிரி நீங்களும் அழுவுங்க. ஒத்திக ஆரம்பிக்கலாமா? ஒத்திக பசி வைத்த கழுது, சோறு தின்னு தான் ஒத்திக. 10, 15, 15, 15, 16, 16, 16, 16. கண்ணுடைய தோண்டிக்குள்ள நான் அப்படின்னா என் கடைக்கு யாராவது வருவாங்களா? உனக்கு வேற வேலை கிடையாதா? என்ன ஆபீஸ் மாதிரி இங்கே வந்து பாத்துட்ட? நம்ம ஆபீஸ் நடு ரோட்ல தானே இருக்கு. போய் நடு ரோட்டுக்கு. விரட்டாத புள்ள, உச்சி வெயில். இப்ப நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது. ஆமா, நீ ஒரு சண்டை கடை வளர்த்தல? யாரே அது? அவன் தான் இந்த பாபு பையன். அந்த மாதிரி ஆளெல்லாம் கடையில சேர்த்துக்காத புள்ள. ஏன்னா நீ எப்பவும் கல்லா கட்டிட்டு காசு கையுமா தூங்குற ஆளு. அப்புறம் காசுக்கு ஆசைப்பட்டு அவன்பாட்டி உன்னை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டான்னா உலகார படுபாவி பையன். ஆனா இந்நேரம் பையன் ஜெயில்ல நல்லா கூழ குடிச்சுக்கிட்டு இருப்பான். பாப்பா பாபு 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 என்னவா நீ? உனக்கு என்ன கல்லஞ்சு? எங்களெல்லாம் விட்டு 2 வருஷம் தனியா குந்தீங்க. என்னயா நீ? நீ கண்டி ஒழுங்கா வெளியே வந்ததுன்னா நம்ம ஸ்டாண்டு பிள்ளையாருக்கு 50 தேக்கா உடைக்கிறதாக கடந்துட்டு வாங்கியாவது நாங்கெல்லாம் வேண்டி இருக்கிறோம். பாபு நல்லா இருக்கியாவா? நல்லா இருக்கியா? என்னடா பச்சை பிள்ளை மாதிரி அழுகிறேன்? நான் 2 வருஷம் ஜெயில இருந்ததுனால தான் இப்ப புது ரிக்ஷா எனக்கு கிடைச்சிருக்கு. என்னவா அது? 2 வருஷம் ஜெயில இருந்தா புச்சா ரிக்ஷா தரானா? ஆமாடா, 2 வருஷம் ஜெயில இருந்தா புதுசா ரிக்ஷா கொடுக்கறான். 4 வருஷம் இருந்தா ஒரு குதிரை வண்டி கொடுக்கறான். 6 வருஷம் இருந்தா புதுசா டாக்ஸியா கொடுக்கறான். டாக்ஸியா? போடா குருமட்ட. அதான பாத்துக்கல. இது என் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிள்ளை வேலை எனக்கு புதுசா வாங்கி கொடுத்தாரா. அப்படி ஓடுது புரிஞ்சுக்க வா. என்ன பிள்ளை சாமி பூஜையா? நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு வருஷம் கிடையாது வியாபாரத்துல. என்ன அது காலங்காத்தால வரட்டு கோழி தவிட்ட முழுங்குற மாதிரி முழுங்குற? இட்லியா? என்னது சாம்பார் கம்மியாச்சு? இது என்னவா? என்ன ஒரு 4 இட்லி 4 வடை சாம்பாரு. சாம்பார் இல்ல, சாம்பாரு இல்லையா? அவன் திங்கிறான அப்புறம் ஏது சாம்பார்? ஒண்ணு மிச்சம் வைக்க மாட்டானே இவன். சரி சட்னி போட்டு பொட்டலத்தை கட்டு. துலுக்கானா, ஏற்கனவே 13 ரூபாய் பாக்கி, இன்னும் வேற 6 நாளுக்கு பாசலா? ஏயா பிள்ளை 13 ரூபாய்க்கு நம்ப ஒரு 6 நாள் நம்ப கூடாதா? இனிமே உனக்கு கடை கொடுக்க மாட்டேன். இத பாரு, அமாவாசைக்கு அமாவாசை 10 பேருக்கு நீ ஓசிச்சோறு போடுறிய. 10ஓட 11 10ஓட நான் 1 தர்மமா இருக்கட்டும். இன்னைக்கு அமாவாசைன்னு வச்சுக்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் கடையை மூடுவேன்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்க. கடையை மூடிட்டு நான் சும்மா போ. எப்ப இந்த வேலையை ஆரம்பிச்ச? இந்த துளுக்கான அம்பையல்ல என்ன அது? அவன் பேரை சொன்ன உடனே எல்லாருமே ஆடுறீங்க. என்ன விவகாரம்? என்ன கால காலை பிடிச்ச சனி சனி? அது அப்படிதான் பிடிக்கும். அந்த பையன் எனக்கு 17 ரூபா ஆகனா பாக்கி கொடுக்கணும். அப்பா, எனக்கு 13 தான். என்னை விட உனக்கு 4 ரூபாய் அதிகம். அந்த பயல 2 நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. காத்தால நான் எக்மோர் ஸ்டேஷன் கிட்ட மாட்டோம். ரிக்ஷாவும் கையுமா புடிச்சுக்கிட்டேன். டேய் அசல கூட இல்லைன்னா வண்டியா குடுறான்னு.
அந்த பையன் இங்கேயே இருங்க, நான் பொட்டிய உள்ள கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போன பையன் ஓடிட்டான். இது எனக்கு தெரியாது. சாய்நாட்ட கண்டேன். நானும் ரிக்ஷாவும் நடு ரோட்ல நின்னோம். சார்ஜென்ட் ஐயா இல்ல, சார்ஜென்ட் ஐயா யாரா ரிக்ஷான்னாரு. எழுதுங்க நான் போறதுக்குன்னாரு. போனேன். 2000 ரூபாய் பையன் கேட்டுட்டு வெளியில வந்தையா. வந்த உடனே இந்த டாடாகாரையா இல்ல, டாடாகாரையா அவரு டைரக்ஷா என்ன கொண்டு போய் வீட்டுல விடுறாரு. ஐயா ராயப்பேட்டை எங்க, ராயபுரம் எங்க, இந்த வேளாத வெயில இழுத்துட்டு போய் விட்டுட்டு அங்கே இழுத்துக்கிட்டு வர என் காலத்தை பாத்தியா ஐயா. அப்புறம் கடையா அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஓம் ஓட்டிக்கிட்டு இருக்க, என் வயிறு எரியுது. அந்த பையன் துளுக்காராம் பையன் கையில கிடைச்சான். இந்த கொடையாலே அடியோட அடிச்சு கழுத்தை பிடிச்சு நேரிச்சு அப்படியே இதே இடத்துல. ஏன்டா நான் ஏன்டா அனாவசியமா கிடைக்கிறேன். ஏன்டா என்னப்பா இவ்வளவு பிள்ளைங்க இருக்கீங்க, எனக்கு அந்த பையில புடிச்சு கொடுக்க கூடாதா? நான் நிக்கிறேன்பா, ஏதாவது நமக்கு குடுப்பா, புடிச்சு தர்றேன். பணம் தானடா. நான் கொடுக்க மாட்டேனா பணம்? கொடுக்க மாட்டான். ஒண்ணு துலுக்கானா காசு வாங்கணும்னு கை கால நான் புடிச்சு தரேன். போடா போடா பின்னாலேயே போ போ போ. முடிச்சா சரி. இன்னைக்கு எப்படி ஆனா நம்ம பசங்க நல்ல 3 பைய போறோம், 4 பேர் வாங்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்கு இந்த பிச்சைக்கார புத்தியே போவ. 1 ரூபா வாங்கணுமா நீ? வடிவேலு மூஞ்சில குத்துவேன். திரும்பி பாரியா. பதினாறு சிலுவை 16 சிலுவை 18 சிலுவை 18 19 சிலுவை. ஏன்டா எட்டி பாக்குற கணக்கா? ஒண்ணும் பாக்கலப்பா. 20 சிலுவை 22 22,000 ரூபாய் வட்டிடா உனக்கு. ஏம்பா என்னப்பா அது? என்னமோ செருப்புக்கு வட்டி துட்டுன்னு சொல்லிட்டு நிக்கிறியே, அது என்ன விலாவரி சொல்லுப்பா. விலாவரி வாங்குறது வாங்கிட்டு விலாவரி வேற கேக்குறான். உனக்கு பணத்தை கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு நாயா நடந்து 2 ஜன செருப்பு தெரிஞ்சு போச்சுடா. அதுக்குதான் அந்த வட்டி. செருப்புல டயர் வச்சு தச்சுக்கோப்பா, தேயாது வட்டி ஏறாது. ராத்திரி நேரத்துல கடை வாசல் முன்னால நின்னுகிட்டு வட்டி குட்டின்னு வியாபாரம் பேசுறீங்களே, இதுக்கு ஒரு வாடகை போட்டு கொடு. இதுக்கு வாடகை எதுக்கு? நீ சிநேகிதனா? நீ சுத்த அல்பையா. நானா? உன் செருப்பு தேஞ்சதுக்கு வட்டி கேட்கறிய, நீதான் சுத்த அல்ப. இப்ப என்ன பண்ணுவேன்? கார்பரேஷன் வீடியாச்சு. கார்பரேஷன் இது ஏன் பெஞ்சாச்சே. வாடகை கொடு. வச்சுட்டு பாரு. பெஞ்சு கொல்லா பெஞ்சு வெள்ளியில செஞ்சிருக்கான் இந்த ஆள். பெஞ்சு பெரிய பெஞ்சு வச்சுக்கோ. நீங்க எனக்கு வேணாம். இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப இந்த 4 போடுங்க. மகாலட்சுமி வந்த உடனே வரவு தாயே அம்மா. டே பச்சை எடுக்கிறான் பிச்சை. பாவே வா வா, நம்மகிட்ட சிக்க மாட்டேன்ற. ஒரு 2 ரூபாய் வாங்கி வைங்க பேரட்ல. நான் சிக்கிறது இருக்கட்டியா, நீரியே நடு ரோட்டுக்கு வந்துட்டீரு. வர வேண்டியவர் தான், பின்னால வர வேண்டியவர் முன்னாலே வந்துட்டார். ரோட்ல வரதுல முன்ன என்ன பின்ன என்னங்கன்னு உன் மாதிரி அல்ப சிநேகிதை வச்சுக்கிட்டா இப்படிதான். டேய் டேய் அதோ செல்ல கண்டு போய் ஓடுறான். 2 பேர் எட்டனா பாபு ஏது நேரா? ஒண்ணு இல்ல பிள்ளை, பழக்கடை பக்கத்துல போயிருந்தேன். தேவைப்படம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். பிள்ளை பிள்ளை அதை பாரு. என்னது குடத்தை தூக்கிட்டு வர? வடிவேலே, என்ன உன் பொண்டாட்டி தண்ணி எடுத்து வர சொன்னாளா? என்ன குடத்தை இங்க கொண்டாந்து வைக்கிற? எடுத்துட்டு போயா, தண்ணி இல்ல. சும்மாரியா பாபே, நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்தாப்பா. உடம்பு கூட அப்படியே கல்லு மாதிரிதான் இருக்கு. டீ சாப்பிடுறியா? ஒரு காப்பி மலாய் போட்டு ஸ்பெஷலா கூட 2 பண்ண விடு. பாபே பாபே பாபே, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் பாபே. அவனுக்கு பைத்தியமா? இவனுக்கு ஏன் பைத்தியம்? துரோவி, காரிய பைத்தியம். ஒரு நாள் ஏதோ ஆக வேண்டியது இருக்கு போல இருக்கு. ஆமாம் பாபு, இந்த துலுக்கான பயல்ல அடிக்கடி என்ன ராங் சைட்லயே மீட் பண்றான். அவன் இப்ப வருவான். அடிச்சு கையோ காலோ வாங்கிடு. உனக்கு ஏதாவது நான் தரேன். நான் அடிக்கணுமா அவனை? ஆமா, நான் அடிப்பேன். இடியப்ப நாயக்கர் வாரிசு மின்னலடி வீரன் துலுக்கானா வந்துருக்காண்டா. அவனையே நான் பேசினவன்டா. இவன் நாடா வடிவேலு.
அந்த வடிவேலு பையனை நான் கிழிக்கணும். பிள்ளை அவரை நான் எங்க கிழிக்கிறது? கேட்டு சொல்றேன். இந்த வடிவேலு பையன் மாத்திரம் கடிச்சான், அவனை புடிச்சு அடிச்சு வெட்டி குடலை உருவி ரோட்ல அவன் தலையோட நடக்கல. என்ன பாபு எதிரியா? என்னமா மாளிகை மயா? அவனை அடிச்சுட்டா கீழ்ச்சிட்டாங்கிறதுக்காக எங்கிட்ட வீராப்பு காட்டுறியா? வரியா? ஒண்டிக்கு ஒண்டி வரியா? தூக்க முடியலன்னா இதெல்லாம் ஏடா தூக்கிட்டு வர்றீங்க? நான் தண்ணி போட்டுக்கன்னு மாத்திரம் நினையாத. நான் வாரிஸ் அடிக்கிறவன் தான். ஆனா தள்ள மாட்டேன். சரி, தனியா நிப்பேன். நிக்கிறியா? சரியா நிப்பேன். நிக்கிறேன். வடிவேலு போயிருக்கான். அவனுக்கு நான் 7 ரூபாய் பாய் தான்பா கொடுத்து தொலையாடா. வட்டி மாத்திரம் பிள்ளை 17 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். சோமாரி ஆம்பளை புள்ள நானு. நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து பொம்பளை பிள்ளைங்க அவங்க மச்சில தண்ணி ஓடுத்த தூக்கின்னு வந்துட்டான்பா. ஆமா போயிருந்தீங்க. அவங்க எல்லாம் தண்ணிக்கெல்லாம் தவிச்சுன்னு இருக்கிறாங்க. என்னது பாரு சொல்லினேன் நானு. நான் 1 2 3 எண்ணிக்குவேன். 3 எண்ணா காட்டியும் என் முன்னால என் பொண்டாட்டி குடம் இருக்கணும், இல்ல அந்த வடிவேலு பேருடைய குடல் சரிஞ்சிருக்கணும். இந்த என்றாம்பார் 1 1 1 எத்தனை ஒண்ணுடாடா? 1 2 2 2 3 3 பாரு. பாபு பாபு சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கவே இல்லை. இந்த பையன்கிட்ட இருந்து குடத்தை திரும்பி வாங்குறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போட்டேன். சௌக்கியமா என்ன கேக்குறியா? நீ இப்படி ஆயிட்டியாப்பா? இருமுனே இருக்கிறீங்க. டாக்டர் என்னன்னு கேட்டுறியா? கேட்டது டாக்டர் சொன்னாரு எனக்கு வந்திருக்கிறது பணக்கார வியாதியா. இந்த வியாதிக்கு என்ன மரியாதை தெரியுமா? போட்டோ படம் எல்லாம் எடுக்கணுமா? போட்டோ படம் எடுக்கிறதுனா என்னப்பா? டிபி சாயா எலும்பொறிக்கு காசா ரத்தமா கக்குவான் பாவம். அப்படியே கக்கி ஒரு நாளைக்கு திடீர்னு போடுவான். தொடாத அவன் வியாதி உன் மேல பாயும். அப்புறம் நீயும் சேர்ந்துக்கிட்டு இரும்ப ஆரம்பிப்ப. உன் வண்டியும் ஓடாது, எனக்கு வட்டியும் சேராது. ஏன் பாபு நீ எனக்கு ஒண்ணும் பாக்கி இல்லையா? என்ன அதே உன் கை விரல் எல்லாம் மடங்கி இருக்குது. ஆள் காட்சி விரல் ஆரம்பத்தே காணோம். காது தடுப்பா இருக்குது. அது புது கடுக்கண்டா. ஐயோ மூக்கு வேற சப்பையா போச்சு. ஐயோ நான் பிறந்ததுல இருந்து அப்படிதான்டா. சொல்லிடுற இது படடா. படம் இல்ல, இதுதான் குஷ்டம். ஐயோ எனக்கு ஏன்டா குஷ்டம் வரப்போகுது? நல்லவனுக்கே காசு நோய் வரும்போது உனக்கே குஷ்டம் வராது. எனக்கு குஷ்டம் இல்லடா. நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல ஈ அடிக்க போற. ராமா துண்டு பெரிய எல்லாம் பொறுக்க போற. ஐயோ எச்சி தொட்டு காயத்தெல்லாம் ஒட்டிக்க போற. ஐயோ எனக்கு குஷ்டம் இல்லையே. குஷ்டம்டா இல்ல, உனக்கு குஷ்டம். குஷ்டம் இல்லையே. குஷ்டம்டா. ஐயோ குஷ்டம். நான் பெற்ற புள்ள சோமாரி ஸ்கூலுக்கு போயாரா நைனானு எங்க சொல்லின்னு பொண்ணு எடுத்துட்டு வாரா. நான் ரிச்சா வலிக்கிறேன், பொண்ணு வலிக்கிறான். வட்டு நான் ரிச்சா வரியா? வரம்பா. புகாரி வட்டலாம் என்ன கேப்ப? பிரியாணி கேப்ப. கூலி என்ன கேப்பேன்னா 2 ரூபா கேப்பேன். இறக்கும் போது வாயில வந்தபடி எல்லாம் கண்ணா பின்னான்னு கத்துறேன். நீயும் போட்டு கொடுத்துட்டு போயினே இருப்ப. கொடுப்பேன் அந்த சொல்லு வா 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 வா. ஓ வண்டி அடியா எடுக்கிறோம்பா. வண்டி புடிச்சுக்கோ. ஆமா உங்க அப்பாவுக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்க? கார்பரேஷன் ரோட்டை தேய்க்கிற வேலை. அந்த சோமாரி மட்டும் குறியா இருந்தா என் குடும்பம் ஏன் இப்படி கஷ்டப்படுது? ஏன் ரோடு மேல உமிர இன்னும் மூஞ்சி மேலேயே உமிவாங்க. என்ன இப்படி பேசுறாங்க? என் கைலாச நைனா மாதிரியே காலையில 300 மில்லி சாராயம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கவுக்கல, உன் பக்கத்துல குஞ்சின்னு வரானே அவன் தான் உன்னை கவுக்க போறான். கையில கத்துக்கினா வட்டம் விடு, நாய் குஞ்சினே வட்டம் விடு. போயா வலியா கண்ணு வீட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இந்தாங்க என் கழுத்து செய், இதை அடமாட வச்சுங்க. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. புருஷனுக்கு கொண்டு வந்தா அது பொண்டாட்டிக்கு இல்லையா? புருஷனுக்கு தாடி வந்திருக்குது, உனக்கு வேணும்ன்றியா? சும்மா இல்லையா கண்ணு, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். பார்த்தோமே ஆராதனா, அதுல ரூப்பு தர மஸ்தானா அப்படின்னு பாட்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்?
ரூபா வேணும்னா புருஷனுக்கு கொடுன்னு அர்த்தம். அப்போ பியாரு மேரா தீவானா அப்படிங்கிறவன் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்? வெத்த நைனாவின் கழுத்தை அறுக்காதே சோமாரி அப்படின்னு அர்த்தம். வண்டிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இன்னதான் பண்றதுன்னு கணக்கு கிடையாதா? இறங்கி ஆளுங்க வேண்டாம். அவன் விடுங்க கண்ணு. ஆமா, ஓ நைனா யாருன்னு சொல்லலையே. எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி உதவாக்கிறதா ஊர் வயிற்றுல அடிக்கிறதே பொழப்பு. கண்ணு, நாம 2 பேரும் குறியாத்தான் இருக்கிறோம். நம்ம நைனாங்கதான் குப்பை தொட்டிங்க குப்பையை சுமக்கிறவன் குப்பை தொட்டியா வேண்டாம் இருப்பான். சாக்கடையில கல்லு விட்டு அடிக்க கூடாது, அது நம்ம மேலே படும். இவனை ரோட் அடிக்க கூடாது, வீட்டாண்ட வரத்த தீக்கிறேன், கிராஸ் கேட்கிறேன். நான் முடியாதா? நீ ஸ்டாண்டுக்கு வரலப்பா, ஊட்டாண்ட வேலை இருக்கு. துண்ணுடா கண்ணே, உன் நைனாவுக்கு கார்வாட்டு கோயம் போச்ச, அத்து உனக்கு பிடிக்காதுன்னு பிரியாணி பொட்டல வாங்கின்னு வந்த. துண்ணு ஒருத்தன் கறிய கூட காணா. நீ கெட்ட கட்டுது நான் வரமாட்டேன். அடிக்கிற உன்னை அடிக்க முடியல. குழந்தையாக ஆட்டுக்கடா மாதிரி தாடி வளர்த்துன்னு அப்பங்கார முன்னாலே தம்மாம்பேரத்துக்கு சிகரெட் வலிக்கிறான். யாரிச்சாலிய எவ்வளவு ஒருத்தி வலிச்சு வந்து உட்கார்ந்துன்னு என்ன குப்பை தட்டி புறம்போக்கு. அப்புறம் என்னடா சொல்லின நீ? என்னை அம்சாவி ரிக்ஷால வலிச்சுக்கின்னு வந்தது நீயா? நான் தாண்டா உன் நாடு மாதிரி. சொந்த நைனா பெத்த பிள்ளைய வண்டியில வலிச்சுக்கின்னு வந்தாரு. என்னமா இவரா சொந்த நைனா வண்டியில வலிச்சுக்கின்னு வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா 2 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டேன்னு ஓசித்த வாரிலேயே வந்திருப்பேன்னு. மூஞ்சி முகரையும் பாரு, கீரிக்கு பாம்புக்கு சண்டை விடுற மாதிரி. இவனை பெக்கறதுக்கு உனக்கு 10 மாசம். இப்படி எல்லாம் பெத்து தாண்டி துரும்ப அழைச்சு போயிட்டேன். அந்த பொண்ணாண்ட டாவடிச்சு வாங்கின அந்த செயின் இத்த கொண்டு போய் அந்த பொண்ணாண்ட திருப்பி கொடுறான். பொண்ணுண்ட சங்கலியா வாங்கினா இந்த செயினை வாங்க பின்ன அடியா வாங்குவான். பிட் பாயிண்ட் புள்ளைய பெத்தாதடி நீ. மரியாதை அங்கடின்னு சொல்றேன். இந்த செயினை அந்த பொண்ணாண்ட கொடுத்துட்டு அப்பாட படியானாட கை வைக்காத. உன் வீட்டு கேதியா படி. பெரிய காலனி வீடு கட்டிக்கு நிக்கிறேன். காலனி வீடு குடிச்ச மண்ணா புடிவே நீ. அந்த செயினை மாத்திரம் நீ அந்த அம்சா பொண்ணாண்ட திருப்பி விடுவான் வந்துக்கினே. நான் காதர் சாய்பாண்ட கத்தி வாங்கின்னு உன் முடியெல்லாம் எடுத்துட்டு கொத்து கறிப்படி சுத்தமா சாப்பிடுவேன்டா. நான் வரமா? ஐயோ, என் குழந்தை போறானு. மூடுங்க.